ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 249 ஆரம்பிக்கிறது. பரபிரம்மமாக இன்னும் ஸ்லோகத்தில் ஒரு பாதம் அர்த்தம் சொல்லப்படாமல் இருக்கிறது. அது என்ன? குரு சாட்சாத் பரம் பிரம்ம. நிஜமான குருவை பற்றி தான் பேச்சு என்றால் இதுவும் வாஸ்தவமாகத்தான் இருக்க வேண்டும். அவர் எப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விஸ்தாரமாக பதில் சொல்ல வேண்டியது மாதிரி இல்லை இது. அவரே பரபிரம்மம் என்பது. நம்மை அவர் முடிவாக ஒரு லட்சியத்தில் சேர்க்கிறார். அது ஆத்மஸ்வராஜ்யம் ஞான ஜோதிஷ் என்றெல்லாம் சொன்னதற்கு அர்த்தம் அவர் நம்மையே பரபிரம்மமாக்குகிறார் என்பதுதான். அதாவது பரபிரம்மம் தானப்பா நீயாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது என்று நமக்கு புரிய வைத்து அந்த வேஷத்தை கலைத்து அதுவாகவே இருக்கும்படி பண்ணுகிறார். தாமே இப்படி ஆனவராய் இருந்தால் ஒழிய நம்மை எப்படி இந்த மாதிரி ஆக்க முடியும்? ஆகையினால் குரு சாட்சாத் பரம்பிரம்ம என்பதில் துளிகூட சந்தேகம் இல்லை. கரை ஏறியவர் ஏற்றுவிப்பவர். சம்சார சாகரத்தை தாண்டி பிறரையும் தாண்டி வைக்கிறவர். சம்சார சாகரத்தை தாமும் தாண்டி பிறரையும் தாண்டி வைக்கிறவர் தான் குரு என்பதே லட்சணம், அதாவது டெஃபினிஷன். நாமே சாகரத்தில் மூழ்கிறவரானால் இன்னொருத்தர் எப்படி அக்கறையை சேர்க்க முடியும்? தான் கரையேறாமலேயே அத்வைதா என்ற பெரிசாக லெக்சர் பண்ணி புஸ்தகம் போடுகிறவர் ப்ரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்குவாரே அன்றி குரு இல்லை. தான் கரை சேர்ந்து விட்டு அப்படியே ஆத்மாராமராக ஒதுங்கியிருந்து விடுபவர் அவரும் மகான் பிரம்மஞானி என்று எந்த பெயர் வாங்கினாலும் குரு இல்லை. இதனால் அவரை குறைவுபடுத்தி சொல்வதாக அர்த்தமில்லை. யதார்த்தத்தை சொன்னேன். தானும் கரை சேர்ந்து பிறரையும் சேர்ப்பிக்கிற பிரம்மஞானிதான் குரு. கரை சேர்வது சம்சார சாகரத்தை தாண்டுவது என்பது பிரம்மஞான சித்தி தவிர வேறு எதுவும் இல்லை. ஆச்சாரியால் குறிப்பாக இதைத்தான் குருவின் லட்சணமாக சொல்வார். தானும் கரையேறி பிறரையும் ஏற்றுவது ஆச்சாரியால் அளிக்கும் ஆச்சாரிய லட்சணம். விவேக சூடாமணியில் ஆச்சாரியனை பற்றி வர்ணிக்கும் போது ஆச்சாரியால் என்றாலே இவர்தான் என்றாகிவிட்ட நம்முடைய பகவத்பாதால் தீரிணாக ஸ்வயம் பீம பவாரணவம் ஜனான் அகேதுனா அந்யாபிகி தாரயந்தக என்கிறார். குரு ஸ்வயமாக இந்த பயங்கரமான சம்சார சாகரத்தை தாண்டியவராய் இருக்க வேண்டும். பீம பவார்ணவம் என்றால் பயங்கரமான சம்சார சாகரம். குருவாக இருப்பவர்கள் அதை தீரிணா தாண்டியிருப்பவர்கள். இப்படி இருந்து கொண்டு அந்யான் அபி மற்றவர்களையும் தாரையந்த தாண்டுவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியார் மொட்டையாக சொல்லி நிறுத்தி இருக்கவில்லை. குருமார்கள் என்ன மாதிரி இதை செய்கிறார்கள் என்பதை ஸ்லோகத்தின் முன்பாதியில் ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்னது பின்பாதி. முன்பாதி சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவல் லோகஹிதம் சரந்தக. சொல்லழகோடு பொருளழகம் கூடிய வாக்கு. குருவுக்கு அநேக அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார். சாந்தா பரமசாந்தர்கள், மகாந்த மகான்களாக இருப்பவர்கள், சந்த சாதுக்கள். அப்புறம் வருகிறது தான் ரொம்பவும் அழகானது. ஆச்சாரியாளின் பக்குவமான கவியுள்ளத்தை காட்டுவது. வசந்த வல்லோக இதம் சரந்தக. வசந்தவத் வசந்த காலத்தை போல லோகஹிதம் உலக நலனை சரந்தக ஆற்றுவிக்கிறவர்கள். வசந்த காலம் வந்ததென்றால் லோகமெல்லாம் பச்சு பச்சென்றாகி விடுகிறது. அதுவரைக்கும் பனியில் உலகம் நடுங்கிக் கொண்டிருந்தது. இலையுர் காலம் என்று மரத்தை எல்லாம் அழித்துவிட்டு பார்த்தாலே என்னவோ மாதிரி இருந்தது. வசந்த காலம் வந்ததோ இல்லையோ கிளு 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 என்று எங்கே பார்த்தாலும் துளிர் விட்டு விடுகிறது. நடுக்கும் குளிர் போய் கொளுத்தும் வெயிலாகவும் இல்லாமல் சீதோஷ்ணம் ஹிதமாக ஆகிறது. ஒரே மல்லிப்பூவும் மாம்பழமாக வாசனை தூக்குகிறது. ஆனாலும் வசந்தம் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிகிறதோ? இல்லை. தன்னை அடையாளம் கூட காட்டிக்கொள்ளாமல் அப்படி ஒரு அகங்கார லேசமே இல்லாமல் இத்தனை நல்லதை பண்ணிவிடுகிறது. குருவும் இப்படித்தான், அகங்கார லேசமும் இல்லாதவர். ஆனால் அடையாளம் காட்டிக்கொள்கிறாரே என்றால் அதுவும் நம்முடைய நிமித்தமாகத்தான். நமக்கு ஈஸ்வரனை அடையாளம் தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அவனே நம் பொருட்டு தன்னுடைய அடையாளமாக அனுப்பி வைப்பவர்தான் குரு என்பவராய் இருக்க அவர் அடையாளம் காட்டிக்கொள்கிறாரே என்று கேட்டால் அர்த்தமில்லை. ஆனால் நானாக்கும் பண்ணுகிறேன் என்று பெருமைப்படுவதற்காக அவர் தம்மை தெரிவித்துக் கொள்ளவில்லை. நமக்கு அடையாளம் தேவை என்பதற்காகவே காட்டுகிறார். அவர் வாஸ்தவத்தில் அடையாளம் இல்லாத பிரம்மவஸ்து.
நிர்லிங்கம் என்பார்கள். அது லிங்கம் என்றால் அடையாளம். குருதான் இப்படி பண்ணுகிறார் என்ற அடையாளம் தெரியாமலேயும் அநேக நல்லதுகள் நமக்கு அவை பாட்டுக்கு நடக்கிறார் போலவே நடப்பதுண்டு. சட்டென்று ஒரு நாள் இது எப்படி நடந்தது, இதனாலா அதனாலா அப்படித்தான் தோன்றிற்று. ஆனால் இது அது எல்லாம் எப்படி சீராக சேர்ந்து நமக்கு சாதகமாக காரியத்தை காட்டி நடத்தி கொடுத்தது? அதெல்லாம் இல்லை, குரு கிருபைதான் சூஷ்மமாக இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மனசுக்கு பளிச்சென்று தெரியும். வசந்தத்துக்கும் குருவுக்கும் இவை எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒற்றுமை ஆச்சாரியாளின் சோகத்தில் சொல்லியிருப்பதை இதுவரை நான் சொல்லவில்லை. ஒரு சின்ன வார்த்தை 4 எழுத்தில் போட்டு அதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். அஹேதுனா என்பதுதான் அந்த வார்த்தை. தீர்ணா ஸ்வயம் பீம வவாரணவம் ஜனான் அஹேதுனா அந்யாபி தாரயந்தக என்று போட்டிருக்கிறார். அஹேதுனா என்றால் காரணமே இல்லாமல் வசந்த காலத்தைப் போல குரு அருள் பண்ணிக்கொண்டு லோகத்தில் இருந்து வருகிறார். நிவசந்தி இருக்கிறார்கள், வசித்து வருகிறார்கள். ஆச்சாரிய புருஷர்கள் சாந்தர்களாக, மகான்களாக, சாதுக்களாக, பயங்கரமான பவசாகரத்தை தாண்டியவர்களாக, தாங்கள் தாண்டியதோடு பிறரையும் தாண்டுவிப்பவர்களாக வசந்த காலத்தைப் போல் ஒரு காரணமும் இல்லாமல் அஹேத்துனா உலக நலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்லோகம் சொல்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.